வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு நாங்கள் பார்க்க போகிறது உங்களோட மேக் கம்ப்யூட்டரில் எப்படி விண்டோஸ் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் இன்ஸ்டால் பண்ண போகிறதுன்னு. இதுக்கு ஏற்கனவே ஒரு சாஃப்ட்வேர் மேக்லேயே அவைலபிளாக இருக்கும். BootCamp அசிஸ்டண்ட்டுன்னு அதுக்கு பேர். ஸோ லான்ச் பேடை ஓப்பன் பண்ணிவிட்டு BootCamp அசிஸ்டண்ட்டை நாம் ஓப்பன் பண்ணணும். ஓப்பன் பண்ணோன்னா அதுலேயே ஒரு இன்ட்ரடக்ஷன் கொடுத்து அது என்ன செய்யணும் டீட்டெயில் கொடுக்கும். வாஸ்து பார்த்ததுக்கப்புறம் கண்டினியூ பட்டனை கிளிக் பண்ணிக்கிட்டு விண்டோஸ் ISO ஃபைல் கொடுக்கணும். இதை டவுன்லோட் லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஈஸியாக டவுன்லோட் பண்ணிடலாம். அந்த இன்ஸ்ட்ரக்ஷனை ஃபாலோ பண்ணால் அதை பண்ணதுக்கப்புறம் அந்த விண்டோஸ் ISO ஃபைலை செலக்ட் பண்ணிட்டு உங்களோட விண்டோஸ் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் இன்ஸ்டலேஷனுக்கு எவ்வளோ ஸ்பேஸ் கொடுக்கணும்னு நீங்கள் டிசைட் பண்ணணும். அதுக்கு அந்த நடுவில் இருக்கிற டாட் மார்க்கை கிளிக் பண்ணி ட்ராக் பண்ணிங்கன்னா உங்களோட மேக்குக்கும் விண்டோஸ்க்கும் எவ்வளோ கொடுக்குறீங்கன்னு நீங்கள் டிசைட் பண்ணிக்கொள்ளலாம். எல்லாம் முடிஞ்சோடனே கிளிக் ஆன் இன்ஸ்டால் பண்ணிங்கன்னா இப்போ உங்களுக்கு காட்டுறது டவுன்லோடிங் விண்டோஸ் சப்போர்ட் சாஃப்ட்வேர்னு சொல்லுது. பேசிக்காக இந்த விண்டோஸ் இன்ஸ்டலேஷன் பண்ணுறதுக்கு தேவையான சாஃப்ட்வேர்கள் எல்லாத்தையுமே டவுன்லோட் பண்ணிக்கிட்டு இருக்கிறது. இப்போ டவுன்லோட் பண்ணிக்கிட்டு இருக்கிறதுக்கு டைம் டிபெண்டிங் ஆன் யோர் டேட்டா கனெக்ஷன் இட் வில் டேக் டைம். இது ஃபாஸ்ட்டாக முடிஞ்சிடும், இல்லாட்டி ரொம்ப ஸ்லோவாக இருக்கும். நான் இந்த வீடியோவில் எனக்கு ஒரு அவரேஜாக இருந்துச்சு. நான் ஸ்பீடப் பண்ணியிருக்கேன், ஏன்னா வீடியோவை ஃபாஸ்ட்டாக காமிக்கிறதுக்கு. நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ அடுத்த ஸ்டெப் காப்பிங் விண்டோஸ் ஃபைல்னு பேசிக்காக விண்டோஸ் ISOலேருந்து தேவையான ஃபைல்ஸ் எல்லாம் சிஸ்டத்துக்கு ஏற்றிக்கிட்டு இருக்குது. கடைசியாக சேவிங் பண்ணி கொண்டிருக்கு டவுன்லோட் பண்ண விண்டோஸ் சப்போர்ட் சாஃப்ட்வேரை. இது தான் பேசிக்கான ப்ரோசஸ். இது ஃபஸ்ட்டு முடியட்டும். முடிஞ்சோன்னே அடுத்த நெக்ஸ்ட் ஸ்டெப்பை நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இது முடிகிற நேரம் நீங்கள் வேறு எதுவுமே செய்ய தேவையில்லை, வெயிட் பண்ணிக்கிட்டே இருந்தால் போதும். அதே இன்ஸ்டால் ஆனோன்னு கம்ப்யூட்டர் ரீஸ்டார்ட் ஆகும். மேக் ஆனதுக்கப்புறம் டிஃபால்ட்டாக உங்களோட விண்டோஸ் ISOலேருந்தே விண்டோஸ் இன்ஸ்டலேஷனை கண்டினியூ பண்ணுறதுக்கு செட்டப் ஸ்டார்ட் ஆயிரும். இப்போ நாங்கள் விண்டோஸ்குள்ளே போயிடும். இது இன்னொரு யூஸ் பண்ணுறதுக்கு ரெடி இல்லை. நீங்கள் இன்னும் விண்டோஸ் இன்ஸ்டலேஷன் முடிக்கணும். அதுக்கு ஃபஸ்ட்டு உங்களோட பேக்கும் உங்களோட தமிழா என்ன லாங்குவேஜ் விண்டோஸ் இங்கிலீஷ் தான் மோஸ்ட்லி யூஸ் பண்ணுவோம் ஆப்ரேட்டிங் சிஸ்டமில். கிளிக் பண்ணி எஸ் கொடுத்துட்டிங்கன்னு சொன்னால் இப்போ உங்களோட செட்டப் இன்ஸ்டாலர் விண்டோஸ்க்கு இன்ஸ்டால் ஆகும், ஸ்டார்ட் ஆகும். பார்த்தீங்கன்னா கெட்டிங் டிவைஸ் ரெடின்னு மெசேஜ் வருது. உங்களோட கம்ப்யூட்டரை ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கு, இல்லை லேப்டாப்பை ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கு விண்டோஸ் இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு. வெயிட் பண்ணுவோம். இதுலேயும் நான் ஸ்பீடப் லைட்டாக பண்ணியிருக்கிறேன் வீடியோ சேக்குக்கு. டிபெண்டிங் ஆன் யோர் சிஸ்டம் பவர் இது டேக்ஸ் டைம். ரீஜன் கேட்குது. ரீஜன் தெரியலைன்னா ஜஸ்ட் யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆர் இந்தியா கிளிக் பண்ணலாம், இருக்கிற இடத்த பொறுத்து. கீபோர்ட் லேஅவுட் டிஃபால்ட்டாக மோஸ்ட் ஆஃப் தம் US தான். இன்கேஸ் நீங்கள் வேறு ஃபார்மட் வேணுன்னா கிளிக் பண்ணிக்கொள்ளலாம். செகண்டரி கீபோர்ட் வேணுன்னா ஆட் பண்ணலாம். நெட்டு வேணுன்னா இன்டர்நெட் கனெக்ட் பண்ணலாம். நான் இப்போ கனெக்ட் பண்ண மாட்டேன், கடைசியாக தான் கனெக்ட் பண்ணுவேன். உங்களோட இஷ்டம். வேணா இப்போ கனெக்ட் பண்ணிங்கன்னு சொன்னால் லேட் ஆகும் ப்ரோசஸ் இன்ஸ்டால். இது உங்களோட மைக்ரோசாஃப்ட் அக்கௌண்ட்டை சிங்க் பண்ணுன்னா பண்ணலாம். நான் பண்ண போகிறதுல ஸ்கிப் கொடுக்குறேன். இங்கே உங்களோட விண்டோஸ் இன்ஸ்டலேஷன் சாஃப்ட்வேர் இன்ஸ்டலேஷனுக்கு யூசர் நேமும் பாஸ்வேர்டும் க்ரியேட் பண்ணலாம். நீங்கள் வேணும்னா நேம் கட்டாயம் பண்ணி ஆகணும். அப்போ நேமை டைப் பண்ணிட்டு கிளிக் ஆன் நெக்ஸ்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் பண்ணி முடித்ததுக்கப்புறம் பாஸ்வேர்டு வேணால் டைப் பண்ணலாம், வேணாட்டினா ஒன்றுமே டைப் பண்ணாமல் நெக்ஸ்ட் கொடுத்துருங்க. இப்போ ப்ரைவசி செட்டிங்ஸ்னு வரும். இது சில ஃபீச்சர்ஸுகளுக்கு டேட்டா கலெக்ட் பண்ணுவாங்க. அது எது வேணும்னு நாங்கள் எஸ் கொடுக்கலாம். எதுவுமே வேணான்னா எல்லாத்தையுமே அன்டிக் பண்ணிடலாம். அது காமிக்கும் அது என்ன டேட்டா கலெக்ட் பண்ணி அது என்ன யூஸ்ன்னு காட்டும். ஏன் ப்ரிஃபரன்ஸுக்கு ஏற்ற மாதிரி நான் எது வேணும் எது வேணான்னு டிசைட் பண்ணிட்டு நான் ரீட் பண்ணிட்டு அக்செப்ட் பண்ண போகிறேன். இதுவும் உங்களோட ஓன் இஷ்டம். கொடுத்துட்டு கடைசியாக கொட்டேனா ஹெல்ப் வேணுமான்னு கேட்குது, பேசுகிற மாதிரி டாக்கிங். எனக்கு வேணாம் லேப்டாப்லன்னு சொல்லிட்டு நான் நோ கொடுக்குறேன். கொடுத்தோன்னே திஸ் மைட் டேக் செவரல் மினிட்ஸ்னு இப்போ இன்ஃபர்மேஷன் காட்டுது. வெயிட் பண்ணோன்னே அதே ஆட்டோமேட்டிக்காக விண்டோஸ் இன்ஸ்டலேஷனில் ஓப்பன் ஆகி BootCamp இன்ஸ்டாலர்னு இந்த அப்ளிகேஷன் டிஃபால்ட்டாக ஓப்பன் ஆயிரும். ஆனதுக்கப்புறம் நெக்ஸ்ட் கொடுத்துட்டு ஐ அக்செப்ட்டுங்கிற அந்த டேர்ம்ஸை கொடுத்துட்டு இன்ஸ்டால் கொடுக்கணும். இது என்ன செய்யணும் சொன்னால், இப்போ விண்டோஸ் இன்ஸ்டால் ஆகிட்டு இந்த BootCampங்கிறது ரொம்ப முக்கியமானது. அந்த MacOSல உங்களோட விண்டோஸை ரன் பண்ணுறக்கு ஹெல்ப் பண்ணுறது. அதனால அதுக்கு தேவையான நெசசரி சாஃப்ட்வேர்ஸாக இருக்கட்டும், ட்ரைவர்ஸாக இருக்கட்டும், அது இப்போ உங்கள் விண்டோஸ் சிஸ்டத்தில் இன்ஸ்டால் பண்ணணும். அது தான் இப்போ நடக்குது. இதுலேயும் நான் ஸ்பீடப் பண்ணியிருக்கேன் ப்ரோசஸ். டிபெண்டிங் ஆன் யோர் சிஸ்டம் அது எவ்வளோ டைம் வேணாலும் எடுக்கலாம். ஆனதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்காக CMD ப்ராம்ப்ட் ஓப்பன் ஆனாலும் ஓப்பன் ஆகும்.
ஃபைனலாக ஒரு சக்ஸஸ் மெசேஜ் வந்துட்டு ஃபினிஷ் கொடுத்தீங்கன்னா ரீஸ்டார்ட் பண்ண சொல்லி கேட்கும். இந்த இடத்துல நீங்கள் கண்டிப்பாக ரீஸ்டார்ட் பண்ணுறது நல்லம். ஏன்னா அப்போ தான் இப்போ அப்ளை ஆன சேஞ்சஸ் எல்லாமே உங்கள் சிஸ்டத்துக்கு அப்ளை ஆகி நீங்கள் அடுத்த ப்ரோசஸ் செய்யலாம். பார்த்தோன்னா ரீஸ்டார்ட் பண்ணோன்னா அது சிஎம்டியில் திரும்ப ஓப்பன் ஆகி காமிட்டு நீங்கள் ஒன்றும் க்ளோஸ் பண்ண தேவையில்ல, அதே முடிஞ்சோன்னே க்ளோஸ் ஆயிரும். நீங்கள் வெயிட் பண்ணால் போதும். வெயிட் பண்ணதுக்கப்புறம் திரும்ப ஸ்டார்ட் மெனுவை போயிட்டு நான் ரெக்கமெண்ட் பண்ணுறது ஆப்பிள் சாஃப்ட்வேர் அப்டேட்டுன்னு ஒரு ஐக்கான் இருக்கும். அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ண சரிக்கு சம்டைம்ஸ் எரர் ஒக்கர் ஆகும். இந்த காட்டுற எரர் என்னென்னா, இன்டர்நெட் இல்லாட்டினா இந்த எரர் காமிக்கும். இந்த சாஃப்ட்வேர் சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் ஆகிறதுக்கு இன்டர்நெட் கண்டிப்பாக தேவை. ஏன்னா நான் கனெக்டும் பண்ண போகிறேன். ஏன் தேவைன்னு சொன்னால், நாங்கள் ஆப்பிள் சப்போர்ட் சாஃப்ட்வேர் டவுன்லோட் பண்ணியிருக்கோம். ஆனால் அது அப்டேட்டடாக இருக்காது, ஒரு டிஃபால்ட் வேர்ஷனாக இருக்கும். எப்பயுமே நம்ம லேட்டஸ்ட் சாஃப்ட்வேரை டவுன்லோட் பண்ணி வச்சுக்கிட்டோம்னா, இல்லாட்டி அப்டேட் பண்ணிக்கிட்டே இருந்தோம்னா நம்மளுக்கு எங்களோட சிஸ்டம் ரொம்ப ஸ்மூத்தாக இருக்கும். எல்லா நியூ ஃபீச்சர்ஸையும் எங்களுக்கு கிடைக்கிற மாதிரி இருக்கும். அதனால ஃபஸ்ட்டு வைஃபை இன்டர்நெட்டோ இல்லை மொபைல் ஹாட்ஸ்பாட்லேயோ இன்டர்நெட்டை கனெக்ட் பண்ணிவிட்டு திரும்ப இந்த ஆப்பை க்ளோஸ் பண்ணிட்டு திரும்ப ஸ்டார்ட்டில் போயிட்டு ஆப்பிள் சப்போர்ட் சாஃப்ட்வேருங்கிற அந்த இதை ஓப்பன் பண்ணிங்கன்னா இப்போ அந்த எரர் காமிக்காமலே டிரெக்டாக அப்டேட்ஸ் இருக்கான்னு செக் பண்ணும். ஃபார் எக்ஸாம்பிள் நான் வெயிட் பண்ணி உங்களுக்கு காமிக்கிறேன் எனக்கு என்ன காட்டுதுன்னு. வெயிட் பண்ணுறேன். இதுலேயும் நான் ஸ்பீடப் பண்ணியிருக்கேன். இதுலேயும் உங்களோட டேட்டா கனெக்ஷன் ஸ்பீடுக்கு ஏற்ற மாதிரி அந்த ப்ரோசஸ் எவ்வளோ ஃபாஸ்ட்டாக நடக்கிறது மாறும். வெயிட் பண்ணுவோம். இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு ஏற்கனவே அப்டேட்ஸ் வெயிட்டிங்கில் இருக்குது. ஸோ அதே டிஃபால்ட்டாக 3ஐயும் செக் பண்ணிக்கிட்டு ஐம் கோயிங் டு ஜஸ்ட் கிளிக் ஆன் இன்ஸ்டால் நான் கொடுத்துட்டு எஸ் கொடுக்க போகிறேன். கொடுத்தோன்னு என்ன செய்யணும், அது ஒரு அப்டேட்டையாக டவுன்லோட் பண்ணி அதை இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் ஆகும். நீங்களே பாருங்கள், அந்த ப்ரோக்ரஸ் பாரும் ஒரு சின்ன பஃபர் ஐக்கானா அந்த என்ன செய்கிறதுக்கு பக்கத்தில் காமிக்குது. அதுலேருந்து நீங்கள் விஷுவல் இண்டிகேட்டர் எடுத்துக்கொள்ளலாம் எது ஒர்க் ஆகிக்கிட்டு இருக்குன்னு. வெயிட் பண்ணுற டைமில் ஒன்றா முடியும். ஒரு ப்ரோசஸ் நடக்கிற நேரம் திடீர்னு ஏதாச்சும் ஒரு கமாண்ட் ப்ராம்ப்ட் ஓப்பன் ஆகலாம். ஒரி பண்ண தேவையில்ல, க்ளோஸ் பண்ண தேவையில்ல, எதுவுமே நீங்கள் செய்ய தேவையில்ல. ஜஸ்ட் அதை ஃபுல்லாக முடிக்கிற வரைக்கும் நான் வெயிட் பண்ணால் போதும். நம்ம அதுக்கப்புறம் என்ன செய்யலான்னு ஆட்டோமேட்டிக்காக அதே க்ளோஸ் ஆயிரும், ஆட்டோமேட்டிக்காக இன்ஸ்டாலும் ஆயிரும். ஃபார் எக்ஸாம்பிள் ஆனதுக்கப்புறம் ரீஸ்டார்ட் பண்ண சொல்லும். நான் ரெக்கமெண்ட் பண்ண மாதிரியே இங்கேயும் ரீஸ்டார்ட் பண்ணிடுங்க. ஏன்னா இந்த சேஞ்சஸ் எல்லாமே உங்கள் சிஸ்டத்துக்கு ஆட்டோமேட்டிக்காக அப்ளை ஆகி முடிச்சிடும். ஸோ இந்த இடத்துல நான் எஸ் கொடுத்து ரீஸ்டார்ட் பண்ண போகிறேன். பண்ணதுக்கப்புறம் இன்னும் ஒரு மெயின் ஸ்டெப் இருக்குது. இந்த ஸ்டெப்புக்கு என்ன செய்யணும்னு சொன்னால், திரும்ப அதே ஸ்டார்ட் மெனுவில் போய்ட்டு செக் ஃபார் அப்டேட்ஸ்னு கொடுக்கணும். கொடுத்தீங்கன்னா இப்போ விண்டோஸ் உங்களோட ஆப்ரேட்டிங் சிஸ்டத்துக்கு அப்டேட் பண்ண போகிறோம். ஆனால் இதுக்கும் இன்டர்நெட் தேவை. ஸோ இன்டர்நெட் இல்லாமல் நான் செக் ஃபார் அப்டேட்ஸ் கொடுத்தேன்னா எரர் உங்களுக்கு காமிக்கும். இந்த எரர் என்னென்னா, இன்டர்நெட் இல்லை கனெக்ட் பண்ணுங்கன்னு அது சொல்லுது. ஸோ அதனால் ஃபஸ்ட்டு நாங்கள் என்ன செய்யணும், போய் எங்களோட இன்டர்நெட் வைஃபையோ மொபைல் ஹாட்ஸ்பாட்டை கனெக்ட் பண்ணிவிட்டு இங்கே நான் திரும்ப ரீட்ரையை கிளிக் பண்ணேன்னு சொன்னால் இப்போ இந்த முறை விண்டோஸ் அப்டேட்ஸ் எல்லா விண்டோஸ்லேருந்து என்னமாச்சும் புது அப்டேட் வந்திருக்கான்னு செக் பண்ணும். இதுவும் உங்களோட ஐஎஸ்ஓ ஃபைலை பொறுத்து. நீங்கள் டவுன்லோட் பண்ணிங்களே அது லேட்டஸ்ட்டாக இருக்குது, எல்லா அப்டேட்டும் கண்டெயின் பண்ணுதுன்னா இங்கே அப்டேட் கம்மியாக இருக்கும். இல்லை அது ரொம்ப ஓல்டான ஐஎஸ்ஓ ஃபைல்னால் இதில் அப்டேட் கூட இருக்கும். ஸோ டிபெண்டிங் ஆன் யோர் ஐஎஸ்ஓ ஃபைல் அப்டேட் உங்களோட சிஸ்டத்தையும் பார்த்து அப்டேட்ஸ் மாறிக்கொள்ளும். இந்த மாதிரி டவுன்லோட் ஆகும் அப்டேட்ஸ் பண்ணுறது ரெக்கமெண்டட், நாட் மஸ்ட்டு, ஆனால் ரெக்கமெண்டட் நான் சொல்வேன். ஃபைனலாக நீங்கள் எப்போயாச்சும் மேக்குக்கு போகணுன்னா சும்மா இந்த கீழே இருக்கிற ஐக்கான் அமுத்துனீங்கன்னா அங்கே BootCamp அசிஸ்டண்ட்டுக்கு ஐக்கான் காமிக்கும். கிளிக் பண்ணி நீங்கள் ரீஸ்டார்ட் ஆஸ் MacOS போய்க்கொள்ளலாம். அந்த ஆப்ஷன் உங்களுக்கு எப்பயுமே இருக்கும். ஸோ இப்படி தான் விண்டோஸை MacOSல இன்ஸ்டால் பண்ணுறது. எப்போ வேணாலும் மேக்குக்கு நீங்கள் ரிட்டர்ன் பண்ணிக்கொள்ளலாம். ஆனால் பெஸ்ட் மெத்தடாக ஈஸியாக உங்களோட விண்டோஸை மேக் லேப்டாப் வேணும் ஆனால் விண்டோஸ் யூஸ் பண்ண நினைக்கிறவங்க இந்த மெத்தடில் ஈஸியாக விண்டோஸ் இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி மோர் டிஜிட்டல் டெக் வீடியோஸ் பார்க்கணுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஒன்ஸ் அகெயின் தேங்க்யூ அண்ட் நன்றி, வணக்கம்.